Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அரபியில் ஓதி பார்த்து அதனுடைய தனித்தனி வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்த்து அதற்கு பிறகு சிறிய அளவில் ஒரு விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த முறையை நாம் ஏற்படுத்துகிறோம் என்றால் அல் குர்ஆனை இந்த உலக மக்கள் என்றைக்கு தங்கள் கையில் எடுக்கிறார்களோ அன்றைக்குத்தான் எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். ஒரு தனி மனிதனுக்கு நேர்வழி வேண்டுமானால் அல் குர்ஆனை திறந்து ஓதி படித்து விளங்கி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். இந்த வழியை தவிர வேறு வழி நேர்வழிக்கான வழியாக இருக்க முடியாது. அல் குர்ஆனை பற்றி சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சரியாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அல் குர்ஆனாகத்தான் இருந்தது. அதற்காகத்தான் நாம் ஒரு சின்ன முயற்சி எடுத்து பார்க்கிறோம். இந்த முயற்சியில் யாராருக்கெல்லாம் அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு விளங்குகின்ற ஒரு தௌஃபீக்கை, ஒரு வாய்ப்பை எல்லாம் தர இருக்கிறான். விளங்கவில்லை என்று சொன்னாலும் கேட்கும்போது அந்த கேட்கிற செய்தி மறைமுகமாக நம்முடைய மூளையிலே பதிவாகிறது. அது என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பயன் தரும். ஒன்று உயிரோடு இருக்கும்போது பயன் தரும், அல்லது கபருக்குள்ள போய் வைத்த பிறகு பயன் தரும். அதற்காகத்தான் ஒரு வசனத்தை படித்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நன்றாக புரிந்து படிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் முன்னே உட்கார்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓதும் போதே அர்த்தம் தெரியும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓதும் போதே அர்த்தம் தெரியும். அப்போ ஓதும் போதே அர்த்தம் தெரியும் பொழுது ஃபஜர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகைக்கு வரும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிற அந்த டயத்திலேயே அர்த்தம் தெரிஞ்ச காரணத்தினால முழுமையாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இப்போ நான் ஓதுநிலைய மகரிப்பில் அராய் தல்லதி கதீபு பித்தீன், அது ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாது. அது தெரிந்திருந்தால்தான் நம்முடைய மூளைக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பது புரியும். ஏதோ ஓதுகிறோம், கேட்கிறோம், கிராத் நன்றாக இருக்கிறது, அதற்காக இந்த குர்ஆன் இறக்கி அருளப்படவில்லை. மாறாக அந்த சமுதாயம் வருமானா இன்ஷா அல்லாஹ் வரும். அது அந்த சமுதாயம் உலகம் முழுவதுமே அல்லாஹ் படைக்க இருக்கிறான். அந்த நூர், அந்த குர்ஆனுடைய நூர் ஆரம்பத்தில் மக்காவில், மதினாவில் முழுமையாக விளங்குகிற மாதிரி வைத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அது அரபி நாட்டை சுற்றி இருக்கிற எகிப்து, துருக்கி, இன்னும் பலஸ்தீன், இப்படி சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு சென்றது. இப்பொழுதும் அங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதுனா அர்த்தம் தெரியும். அதனால தான் பலஸ்தீன் மக்கள் போராடுகிறார்கள் சின்ன பிள்ளை வரைக்கும். ஏன்னாக்கா அவங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும் இந்த உலக வாழ்க்கைன்னா என்னன்னு, மறுமை வாழ்க்கைன்னா என்னன்னு விளங்கி இருக்கும். அதனால தான் நம்ம பார்க்குற வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை என்ன சொல்கிறான், நான் ஷஹீதானாக்கா சொர்க்கத்துக்கு போக போகிறேன், 3 வயசுக்குள்ளே சொல்கிறானா இல்லையா? நம்ம பார்க்குறேன்னா காரணம் என்ன? இந்த குர்ஆனுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு முழுமையாக சரியாக இருந்தது, வேற ஒரு காரணமும் கிடையாது. சரியா? அதனால தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ஓதும் போது அழுதார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். உள்ளத்தில் ஒரு தாக்கம் இருந்தது.
பின்னாடி தொழக்கூடியவர்களுக்கு ஒரு தாக்கம் இருந்ததோ, அல்லாஹ் இன்றைக்கு காலையில் இப்படி சொல்லுகிறான், மகரிப்பில் இப்படி சொல்லுகிறான், இஷாவில் இப்படி சொல்லுகிறான் என்று புரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்த்து, ஓ என்னடா அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நாம் இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி மாற்ற ஆரம்பித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்லுறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள். ஏன்னா அந்த தொடர்பு கரெக்டாக இருந்தது. அல்லாஹுக்கும் அவர்களுக்கான தொடர்பு குர்ஆன் மூலமாக இருந்தது. அது இப்போ நம்ம பொதுமக்கள் மத்தியில் இதற்கான வீரிய ஒரு தாவா அல்லது இதுக்கான முயற்சி மிக 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 கம்மியாக இருக்கிறது. மற்ற விஷயங்கள் எல்லாம் தலைமையில் ஏற்று பேசப்படுகிறது. ஆனால் குர்ஆன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் செல்ல வேண்டும் என்ற அந்த கருத்து பெரும்பாலும் அதிகமாக கவனத்தில் கொள்வதில்லை. அதனால தான் இந்த சமுதாயம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. எங்கே போகணுமோ அந்த பாதையை விட்டுவிட்டு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதற்காகத்தான் சிறிய முயற்சி எடுக்கிறோம். இந்த முயற்சி ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலும் குர்ஆனுக்கு அர்த்தம் தெரிந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த மக்களுக்கு கண்டிப்பாக தினமோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ தினமும் சொல்லணும். ஆனால் தினமும் சொன்னால் அது செலவழியது என்ற காரணத்தால் வார வாரம் நம்ம வைத்திருக்கோம். இந்த முறையை நீங்கள் தான் தனித்தனியாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இன்ஷால்லா முயற்சி எடுங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம், 7வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்தில் பார்த்தோம், யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே சந்ததிகளே, சுது சீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜிதுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் உங்களை அலங்காரமாக ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள், அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல சுத்தமான தூய்மையான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், முழுமையாக உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா அர்த்தம் இருக்குள்ளது. சீனத் என்ற வார்த்தைக்கு அலங்காரம் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆடை அணியும் போது உள்ளே இருக்கிற அந்த உறுப்புகள் தெரியாமல் அணிய வேண்டும் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு தூய்மையாக இருக்க வேண்டும், எந்த விதமான நஜீஸ் படாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அலங்காரம் என்ற பெயரில் சினிமா நடிகைகள் போடுகிற அந்த ட்ரெஸ் அலங்காரமாக ஆகாது. இப்போ உள்ளத்தில் சினிமா நடிகர் போடுகிற அந்த ஸ்டைலை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகமாகிவிட்டது. அதற்கு இந்த ஆயத்தையும் ஆதாரமாக காட்டிக் கொடுக்கிறது. இங்கே சொல்லுகிற சீனத் என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும், முழுமையாக மறைத்து இருக்க வேண்டும், ஆடைகளால் மறைத்து இருக்க வேண்டும், காட்டப்படக்கூடாத விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது, இன்னும் அதில் நஜீஸ் படக்கூடாது. இவ்வளோதான் அதுக்கான விளக்கம். அது அல்லாத விரும்புகிற ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு சினிமாவில் தோன்றுகிற கதாநாயகர்கள் போடுகிற டிசைனை போட்டுக்கொண்டு இதுவும் அலங்காரம் தான் என்று சொன்னால் அதற்கு இந்த ஆயத்தை பொருத்தமாக இல்லை. இது அந்த இளைஞர் சமுதாயம் அந்த சினிமா நடிகனை தலைவனாக கொண்டு அவனை பின்பற்றுகிறது என்றுதான் அர்த்தமே தவிர அது வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அந்த சஃப்ரில் நிற்கும் பொழுது, அதாவது தொழுகைக்காக நிற்கும் பொழுது பின்னாடி இருப்பவர்களுடைய கவனம் திசை திருப்பாமல் இருக்க வேண்டும். அந்த ஆடையை பார்த்துக்கணும். பின்னாடி இப்போ முன் சப்புக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க சப்பத்தை பார்ப்பாங்க. பின்னாடி இருக்கிற சப்பு, 2வது சப்பு இருக்கு இல்லையா, அவங்க எதிர்க்க பார்க்கும் பொழுது அங்கே வேலைப்பாடுகள் நிறைந்ததோ அல்லது கவர்ச்சிகரமாக இருந்தாக்கா அந்த திசை அந்த பக்கம் தான் போகும். பஸ்ஸில் சொல்கிறாங்க இதெல்லாம். அந்த தொழுகிற அந்த விரிப்பு இருக்கிறதுல அது கூட கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடாது, அதில் கவனம் சிதறுங்கிறாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்க இந்த நம்பர் கொண்டு வர்றது, வேறு மாதிரி வாசகங்கள் கொண்டு வர்றதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? இவைகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் தவிர்க்கப்பட வேண்டும்? தொழுகையாளிகளுடைய அந்த சிந்தனை அந்த நினைப்பு மாறிவிடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஆடை விஷயமாக இந்த ஆடைகளை பெறுதலாக இருக்கணும். அதில் இந்த பேணுதலில் முதலாவது என்னது, எதற்காக இந்த ஆயத்து இறங்கியது ஆரம்பத்தில் அது போலவா நம்ம சொன்னோம். காரணம் என்னென்னா, அப்போ காபாவை அவர்கள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வளம் கொண்டிருந்தார்கள், ஆண்களும் பெண்களும். அதற்கு பிறகு யூத கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு கடவுளை வணங்குவதாக இருந்தால் மேலாடை போடக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. மேலாடை போடக்கூடாது, கீழாடை மட்டும் போட வேண்டும். அது மாதிரி துண்டு போடுவார்கள், அதை எடுத்து இடுப்பில் கட்டி போட வேண்டும். இன்றைக்கு இருக்கிறது அது மாதிரி தான். இன்றைக்கும் சில பெரிய எவ்வளோ பதவியில் இருந்தாலும் சரி தான், மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்க வணங்குகிற கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த மேலாடையை கைட்டி விட்டு இடுப்பில் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இருக்கிறது. அதுபோன்று ஈரத்துணியோடு கடவுளை வணங்குகிற விஷயங்கள், செருப்பு போடக்கூடாது என்று சொல்வது, இவைகளெல்லாம் அவர்களாக ஏற்படுத்தி கொண்டு மதம் என்ற பெயரை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மற்ற மதங்களை காட்டிலும் நம்முடைய மார்க்கம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதோ, இப்படி எல்லா விஷயத்திலுமே நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மிகவும் தெளிவாகவும்
சரியாகவும் நிதானமாகவும் நடுநிலையாக நம்முடைய மார்க்கம் இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ பள்ளிவாசலுக்குள்ள வரும்பொழுது தான் அழகான ஆடைகளையும் சுத்தமான ஆடைகளையும் போடுவதற்கு தகுதியான இடம் இதுதான். ஆனால் நம்மில் பெரும்பாலோர் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது அதை சரியாக செய்கிறார்களே தவிர பள்ளிவாசலுக்கு வரும்போது ஏனோ தோணோ என்று வருகிற மாதிரி கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு இதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த பாதியில் குழு வஷ்ரபு, நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், இன்னும் நன்றாக பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, அந்த சாப்பிடுகின்ற விஷயத்திலும் அதே மாதிரி அருந்துகின்ற விஷயத்திலும் நீங்கள் வீடு வரையில் செய்து விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் வீடு வரையில் செய்கிறார்களோ அவர்களை விரும்புவதில்லை. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஆயத்துக்குள்ள வருது. அப்போ சாப்பிட சொல்லி அனுமதி இருக்கிறது, அதே மாதிரி அருந்த சொல்லி அனுமதி இருக்கிறது. அந்த சாப்பிடுகின்ற விஷயத்திலும் அந்த அருந்துகின்ற விஷயத்திலும் வீடு விரயங்கள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக மார்க்கம் தெரியாதவர்கள் அவங்க அதிகமாக வீடு வரை செய்கிறாங்க. அது கணக்கெடுக்க தேவையில்லை. ஆனால் மார்க்கம் தெரிந்த நாம், அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்ட நாம், நம்ம வீடுகளில் நிகழ்ச்சிகளில் திருமணங்களில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகமாக வீடு வரையாக தான் இல்லையா? அதிகமான வீடு தேவைக்கு அதிகமாக சமைத்தல், தேவைக்கு அதிகமாக அந்த சாப்பாடு கொடுத்தல், அதுக்கு பிறகு பாதியை தின்றுவிட்டு வெளியே வீசுதல், சரியா? அப்போ இவைகளெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு விருந்து என்ற பெயரில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த ஆயத்தின் தலையாக இருக்குது. அப்போ என்ன தேவையோ விருந்து கொடுப்பது மார்க்கம் தப்பு கிடையாது, நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த விருந்து கொடுப்பவர்கள் இதை கேர் பண்ணணும், சரியாக கேர் பண்ணி அது வீழ்வதை இல்லாமல் பார்த்துக்கணும். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாப்பிடுகிற அந்த ஒழுங்குமுறை இருக்குல்ல, அந்த சாப்பிடுகிற ஒழுங்குமுறையை பற்றி ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது, நீங்கள் சாப்பிட முற்பட்டால் முதல்ல அந்த விரிப்பை விரித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, அதை விரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு சாப்பாட்டை உங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது உங்கள் தரப்பிலிருந்து சாப்பிட ஆரம்பியுங்கள். கீழே விழுந்தால் அதை சுத்தப்படுத்தி சாப்பிட்டு விடுங்கள். அதற்கு பிறகு கடைசியாக முடிந்த பிறகு தட்டை சுத்தமாக வழித்து இதுதான் அதிசயம் இருக்குது. வழித்து சாப்பிடு, சுத்தமாக ஒரு சாதம் கூட இல்லாமல், சால்னா கூட இல்லாமல் சுத்தமாக வழித்து சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு விரல்களை சுருப்பி சாப்பிட சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான அதிசயம் வருகிறது. இது நான் ஓரளவு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ சாப்பிடுகிற அந்த நேரத்தில் ஒரு பருக்கை கூட விழாமல் சாப்பிடுகிற அந்த பழக்கத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன் காரணம் என்ன? அதுவும் கணக்கிடப்படும், அதுவும் கண்டிப்பாக கணக்கிடப்படும். ஏன்னு சொன்னால் வீடு விரைத்து எல்லாம் விரும்ப மாட்டான். மேக்சிமம் நம்ம அந்த சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டை தூர கொட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிராக்டிஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். பெற்றோர்கள் அதை ஃபாலோ பண்ணும் பொழுது தான் நம்மளோடு சாப்பிடுகிற பிள்ளைகள் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்போ வீடு விரயங்களை நாம தான் முதல்ல நம்ம வீடுகளை ஆரம்பிக்கணும். வீடு வரை இல்லாமல் சாப்பிடுவதையும் அதற்கு பிறகு தேவைக்கு மாத்திரம் சமைப்பதையும். உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்கான்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன தேவை, எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு பார்த்து கரெக்டாக நம்ம சமைச்சிக்கணும். சால்னா வைக்கிறதுலாம் அப்படி தான், எல்லா விஷயங்களும் கரெக்டாக வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம மிஸ்கின்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது சொந்தக்காரர்களுக்கு பகிர்ந்து தர வேண்டும் என்று சொன்னால் அதற்காண்டி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஆக்கிக்கலாமே தவிர வேஸ்ட்டாக நிறையா சமைச்சு அதை வீணாக்கி அதுக்கு பிறகு அங்கே வெளியே கொட்டுறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயமாக இருக்கிறது. இன்னும் இந்த ஆயத்துக்கு எதிராக இருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த ஃப்ரிட்ஜு வந்த பிறகு இன்னொரு விஷயம் உடல் ஆரோக்கியத்துக்கு கேள்வி விளைவிக்கிறது. என்னண்டாக்கா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்து சாப்பிடுகிற விஷயம் இருக்குல்ல, அது இன்றைக்கு ஆய்வு சொல்லுகிறது. அது திருப்பி சூடாக்கி சாப்பிடும் பொழுது ஏற்கனவே இருந்த அதனுடைய ஒரிஜினல் தன்மை மாறி அது என்ன ஆகிறது, திருப்பி சூடாக்கும் போது அது ஸ்லோ பாய்சனாக மாறுகிறது கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வீடுகள் அதிகமாக ஃப்ரிட்ஜை பயன்படுத்துவது ஃப்ரிட்ஜை வச்சுக்கோங்க. அந்த பால் வைக்கிறது அது மாதிரி தான் பிரச்சனை கிடையாது. சால்னா வைத்து சுட வச்சு சாப்பிட்றது, ஒரு வாரத்துக்கு சாப்பிட்றது, பருப்பு வகைகளை சுடு பண்ணி சாப்பிட்றது, இவைகள்லாம் அதை விட கொஞ்சமாக சமைச்சு எவ்வளோ தேவையோ அதை சமைத்து அன்றன்று அதை முடித்து விடுவது தான் சிறந்ததாக இருக்கிறது. இது மார்க்கமும் சொல்லுகிறது, உலக நடப்பில் ஆய்வு செய்த டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். இதையெல்லாமல் இந்த ஆய்வுக்கு மூலமாக நம்ம அதை 2 கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தெளிவான விஷயங்களையும் சரியான கருத்துக்களையும் அல்லாஹ் தூதர் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது இந்த உலகத்திலும் இன்ஷா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால்தான் இபாதத் செய்ய முடியும். அந்த உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் இபாதத்தை தான் அல்லாஹ் தூதர் விரும்புகிறார்கள். அதிசயம் எப்படின்னா, வலிமையான மூமின் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவன். வலிமை எப்படி கிடைக்கும்? நம்ம சாப்பிடுகிற முறைகள், வீடு வரை இல்லாமல் செய்கிறது, தேவைக்கு சாப்பிட்றது, அளவாக சாப்பிட்றது, இதெல்லாம் அடங்கும்.
இப்போ 2 ஆளுக்கு உள்ள சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து வீடு வரைக்கும் தான் வரும். 2 பேருக்கு சாப்பாடு ஒரு 10 இட்லி இருந்தாக்கா 2 பேரும் சாப்பிட்றாங்க. இது ஒன்றியாக கடிச்சிட்டு அடிச்சிடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி வந்து அதிகமாக எடை போடுதல், தொப்பை விழுதல், அப்புறம் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக ஆகுதல், அப்புறம் சைடெல்லாம் அதிகமாக அந்த சதைகளை ஒட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து இவங்க விஞ்ஞானம் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, அறிவியல் மூலமாக. ஆனால் ரசூலுல்லாஹி அன்றைக்கே சொல்லிட்டாங்க, உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிடும் பொழுது 3 விதமாக உங்களுடைய வயிற்றை வைத்துக் கொள்வாங்கிறாங்க. ஒன்று வந்து சாப்பாடு இருக்கணும், இன்னும் வந்து தண்ணி இருக்க வேண்டும், அடுத்து காலியாக இருக்கணுங்கிறாங்க. அந்த வயிற்றிலிருந்து 3 பங்காக ஆக்கி கொண்டு 1 பங்கு சாப்பாடு, 1 பங்கு காலி வயிறு, 1 பங்கு வந்து தண்ணியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதை வந்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இன்றைக்கு அறிவியலாக தான் சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்காக நம்ம செய்ய வேண்டியதில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று செய்வதனால அதுவும் நமக்கு கிடைச்சிரும், உலக வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைச்சிரும், மறுமையிலும் சொல்ல சரியாக நம்ம சொர்க்கம் போயிடலாம் சார். அதனால் இப்படி நாயத்தை வந்து இப்போ பாருங்க 6 ஆயத்து தான் படிச்சிருக்கிறோம். 6 ஆயத்துக்குள்ளே சிந்திக்கும் போது இவ்வளோ கருத்துக்கள் இந்த குர்ஆனுக்குள்ளே இருக்குது, ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய சொல் ஆச்சரியத்தக்க ஒரு சொல்லாக இருக்கிறது. நடைமுறைப்படுத்திய ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையும் ஆச்சரியமாக இருக்கிறது. அது 2ஐயும் நமக்கு கிடைத்ததை மிகப்பெரிய கிஃப்டாக கருதி, அருள்படையாக கருதி அதில் மேக்சிமம் நடப்பதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். சின்ன சின்ன விஷயம்தான் இதுதான், இதில் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துக்குள்ளே வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் சொன்ன மாதிரி வீண்வரை இல்லாமல் நம்ம சாப்பிடுவதற்கு எந்த தடையும் கிடையாது. நல்லா சாப்பிடலாம், நல்லா பறக்கலாம், ஆனால் வீண்வரை இல்லாமல் பார்த்துக்கணும் என்ற விஷயம் இது மூலமாக கிடைக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் அடுத்த ஆயத்தில் வருது இன்ஷா அல்லாஹ், அடுத்த வாரம் பார்ப்போம். பல ரஹ்மான் நாம் குர்ஆனை படித்து விளங்கி அதை அந்த கருத்தை உள்வாங்கி சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு தௌஃபீக்கை ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு தந்தார் முடிவானாக. வாசல் தாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க